எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கட்சிகள் யாருக்கு வேட்புமனு வழங்க வேண்டும் என்பதில் மக்கள் விழிப்புடன் உள்ளனர். அதுகுறித்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. வரப்போற தேர்தல்ல எங்களுக்கு வார அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் கொலைகள், எங்கட புள்ளிகளை கொலை செய்கிறவ, கடத்துறவ, இப்படியான ஆக்கள் எங்களுக்கு தேவையில்லை. மது அருந்துறவ, கஞ்சா பிசினஸ் செய்கிறவ, இவைகள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் நாங்கள் இதைத்தான் விரும்புகிறோம். கடந்த காலத்தில் அரசியல் ஈடுபட்ட அரசியல்வாதிகளில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டார்கள், எத்தனால், ஹெரோயின் போன்ற போதை வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களை சகல அரசியல் கட்சிகளும் கண்டிப்பாக வேட்பாளராக நிறுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய எதிர்கால சிறந்த வளர்ச்சிக்கு, அபிவிருத்திக்கு பாடுபடக்கூடிய நல்லொழுக்கமுள்ள, படித்த, பண்புள்ள நல்ல வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது. அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்யும் போது இந்த மோசடிகளிலே, ஊழலிலே சம்பந்தப்படாதவர்களை, கடத்தல், எதினோல், போதைப் பொருள்களிலே சம்பந்தப்படாதவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாகும். தகுதியானவர்கள் நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அரசியல் கட்சிக்கு இருக்கின்ற அதேவேளை நல்லவர்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாரிய பொறுப்பு வாக்காளர்களாகிய மக்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே வேட்பாளர் மனு தாக்கல் செய்வதற்கோ எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் ஊழல் மோசடியில் பேர்வழிகளாக இருப்பவர்களுக்கோ அல்லது ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கோ சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடாது. இதன் மூலம்தான் நமது நாட்டினுடைய எதிர்கால தலைவர்கள் ஒரு தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தை பேணுபவர்களாக உருவாவதற்கான வாய்ப்பு உண்டாகும் என்பது என்னுடைய கருத்தாகும். குடும்ப ஆட்சிங்கிறது இல்லாம ஆட்சி செய்கிறேன், சேவை செய்கிறேன், மக்களுக்காக சேவை செய்கிறேன்னு சொல்லி சேவை செய்யாம, அப்படி ஒரு ஆட்சி இல்லாம நல்ல சேவையை செய்யக்கூடிய தனியாக படித்த இளைஞர்களும் நல்ல படித்த இளைஞர்களை போட்டு இந்த அரசியல் இப்படி செஞ்சுட்டு போனா உண்மைக்குமே நாங்க ரொம்ப விரும்புறோம் அந்த மாதிரி ஆட்சியை தான். கசிப்பு விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், குடு விற்கிறவன், பாலியல் துஷ்பிரயோகம் செய்யறவன், இவங்களெல்லாம் அரசியலை சேர்க்கக்கூடாது. நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புறேன்னு சொன்னா நல்ல இளைஞர்கள் தான் தேவை. இளைஞர்களா நாட்டை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக நல்லவரை தான் நாங்கள் அனுப்பி வைக்கணும். ஏன்னாக்கா அண்ணன் தம்பி ஆட்சி, அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் இல்லாம போயிட்டு புதிய ஒரு ஆட்சி முறை உருவாகி எங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். போதைப் பொருளற்ற பாராளுமன்றம். வாக்களிக்க முன்னர் சிந்தியுங்கள்.